டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 3 கதைகள், 3 கதையும் வித்தியாசமான கோணத்தில் எழுதப்பட்ட கதைகள். அவரவருடைய வாழ்க்கையை பிரதிபலித்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது கடிதம் பார்த்தீங்கன்னா, அவங்க கொழும்புல தான் இருக்கிறாங்க. அம்மாவினுடைய ஒரு கடிதம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பொதுவாக அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். தன்னுடைய கணவருடைய இறப்புக்கு பிறகு அந்த பெண் குழந்தைகள் 2யும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அம்மா கிட்ட இருக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்கு போடுமில்ல, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடினூடாக பல வருடங்கள் அங்கேயே இருந்து தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வி, அவங்கள எதிர்காலம் எல்லாத்தையுமே நினைச்சதுனால, அவங்க எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. குழந்தைகளும் படிச்சு பெரிய ஆளாகிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மூத்த பொண்ணு, அவங்களுடைய மூத்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு காதல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா வீட்லேயும் எதிர்ப்பு வரும். ஆனால் இந்த கடிதத்தை எழுதிய இந்த அம்மா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, தன்னுடைய பெண் தேர்வு செய்த அந்த குறிப்பிட்ட நபர் நல்ல ஒரு இடமா இருந்தால் கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பையனும் ஓரளவு நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க. பெண் படித்து முடிச்சிருக்காங்க, வேலைக்கு போகலை. அப்போது பையன் பார்த்திங்கன்னா நல்ல குணம். அவங்க வீட்டில் அவர் கூட பிறந்தவங்க ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்க. ஒரு சிறிய குடும்பம். ஆனால் அவங்க குடும்பம் எங்கன்னா முழுமையாக கண்டியில் தான் இருக்காங்க. அப்போது இந்த குறிப்பிட்ட நபர் கொழும்பில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பெண் வகுப்புக்கு சென்று வரும் பொழுது இந்த காதல் ஏற்பட்டது. படித்து முடித்த பிறகு கல்யாணம் அப்படின்ற ஒரு அளவில் முடிவெடுத்தோம். திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது சந்தோஷமாக தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. முடிச்சு கொடுத்த பிறகு அந்த குறிப்பிட்ட பெண் அவருக்குடன் கண்டியில் அவருக்கு வீடு இருக்கிறதுனால அங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு சொந்த வீடு இருக்குது. அவருடைய கொஞ்சம் உழைப்பில் சிறுக கட்டி எடுத்த வீடு. அந்த குறிப்பிட்ட காணி பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய அப்பாவினுடைய காணி. அப்போ இவர் அந்த காணியில் வீடு கட்டுறாரு. 2 வருடங்கள் கழித்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு அந்த அம்மாவினுடைய மகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சமாக ஏற்படுது. திடீர்னு காய்ச்சல் ஏற்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பலவீனமாக போகிறாங்க. வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று வந்த பிறகு கொஞ்சம் உடல் ஓரளவு பரவாயில்லை என்ற நிலைக்கு திருப்பி ஒரு 2 மாதங்கள் கழித்து பார்க்கும்போது திருப்பி இதே பிரச்சனை ஆரம்பிக்குது. டெஸ்ட் எல்லாம் செய்து பார்த்த பிறகு அவங்களுடைய சிறுநீரகங்கள் கொஞ்சமாக செயலிழந்துட்டு வருது அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது வைத்தியசாலையினோட. எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கும் ஒரு தேடுதல், அதற்கும் ஒரு பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. அப்போது இவங்க இப்போ முழுமையாக சிகிச்சையில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. குழந்தையும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு 3 வயதாகும் நிலையில் இன்னும் அவர்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலை இன்னும் மோசமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நாள் வேலை செய்தாலும் அதற்கு பிறகு முடியாத ஒரு சூழ்நிலை, ஓய்வாக இருக்கணும். இந்த கொழும்பில் இருக்கும் இந்த கடிதத்தை எழுதிய அந்த அம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் அலுவலகத்தில் கொஞ்ச நாளுக்கு விடுமுறை எடுத்து தன்னுடைய மகளுடன் தங்கியிருக்கிறாங்க போய். ஆனால் மகளினுடைய உடல் நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கொஞ்சமாக பின்னடைவுகளை ஏற்படுறது அப்படின்றத அவங்க பார்த்துருக்காங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆசாசியாக வளர்த்த மகள், கஷ்டப்பட்டு வளர்த்த மகள் ஒரு காதல் திருமணம் முடித்து சென்ற நிலையிலே நீண்ட காலம் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு உடல்நிலை இவ்வாறான ஒரு பிரச்சனை எதிர்நோக்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. காலம் செல்ல இன்னும் உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட பெண் இறந்துடுறாங்க. அப்போது அவங்களுடைய குழந்தைக்கு 3 வயது. ஆனால் நல்ல ஒரு கணவன், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தன்னுடைய மருமகனை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அம்மா இல்லாத நிலையிலே அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது, இல்லை நான் அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து தானே வளர்க்குறேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நபர் முடிவெடுக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து இப்போ 2 வருடங்கள் கழிந்த நிலையில் பார்த்திங்கன்னா, சொத்து பிரச்சனை ஆரம்பித்த பிறகு இப்போ அந்த குறிப்பிட்ட பெண் பிள்ளைக்கு 5 வயது. இனி வரும் காலங்களில் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். இனிமேல் சொத்து பிரச்சனையை ஆரம்பிக்கும் பொழுது இப்போ இந்த குறிப்பிட்ட பெண் குழந்தை எப்படி வீட்டில் வச்சுட்டு வர்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வீட்டில் எந்த நாளும் பிரச்சனை, சண்டை ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட இந்த கடிதத்தை எழுதிய அந்த தாய் தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது தன்னுடைய மகளினுடைய குழந்தையை சந்தோஷமாக அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயணிக்கிறது. நாங்கள் ஒன்று நினைக்கும் பொழுது அது வேறொரு பாதையிலே பயணித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்னுடைய மகனுடைய நிலை இப்படி ஆகிட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இது ஒரு பெண் குழந்தை, இவங்களை பாதுகாப்பாக வளர்க்கணும், நல்ல முறையிலே வளர்க்கணும், நல்ல
படிப்பித்து சமுதாயத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலுக்கு கொண்டு வரணும். அது எப்படி என்னால் முடியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் முடிஞ்சளவு அந்த குழந்தையை வளர்க்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள் என்பது முழுமையாக இருக்காது, சந்தோஷம் என்பது முழுமையாக இருக்காது, பாதி பாதியாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொரு நேரத்தில் எப்படி வருகிறதோ அதை வரவேற்பதற்கு நாங்கள் காத்திருக்கோம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. இப்போ இன்னொரு கதை கேட்டுடலாமா? இந்த கதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குடும்பங்க. எங்கள் குடும்பம் சந்தோஷமான குடும்பம். நாங்கள் கொழும்புல தான் வசிக்கிறோம். சந்தோஷமான பெரிய ஒரு குடும்பம். உறவுகள் நிறைய இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அந்த உறவுகள் மூலமாக தொல்லையும் தொந்தரவும் ஏற்படுவது என்பது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அக்கா, நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சிறப்பாக ஒரு கடை நடத்திட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு நல்ல வருமானம் வந்தது. அம்மா சந்தோஷமாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்தோம். எங்களுடைய மூத்த அக்காவுக்கு நல்ல இடத்துல ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பொதுவாக அந்த சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உதவி அப்படின்னா செய்ய மாட்டாங்க சிலர். ஆனால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நேரடியாக தலையிடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அக்காவுக்கு திருமணம் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர போக்குவரத்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. உறவினர்கள் என்னென்னா அந்த பையனை பற்றி குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் இங்கேருந்து போயிட்டு அந்த குறிப்பிட்ட பையனுடைய வீட்டில் இந்த பெண் வீட்டாரை பற்றி ஒரு குறை சொல்வது, இப்படியே இரு பக்கங்களும் இந்த குறை என்பது ஈடேறி அவங்க ஆசைப்பட்டது போல், யார் உறவினர்கள் ஆசைப்பட்டது போல் கல்யாணம் அப்படியே நடக்காமல் நின்றுட்டு. இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இனி திருமணம் அப்படின்னு ஒரு வீட்டில் முடிவாச்சு அப்படின்னா உறவினர்களை நேரடியாக மண்டபத்துக்கே அழைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம், நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா உதவி செய்வாங்க. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு செல்வதும் மனதிற்கு வேதனையான வார்த்தைகளை சொல்வதும் இதையெல்லாம் கேட்கும் பொழுது உறவுகளிடத்திலே அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுமோ அப்படின்ற ரீதியில் நிறைய உறவுகள் தனித்து நின்று பிரிந்திருந்து பார்ப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த அழகான வாழ்க்கையில் பலருடன் சேர்ந்து பயணிக்கணும். உறவுகளுடன் சேர்ந்து பயணித்தால்தான் அந்த வாழ்க்கை என்பது அழகாக இருக்கும் அப்படின்ற விடயம் இருக்கிறது. சந்திக்கலாம் இன்னொரு கதையுடன். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இந்த கதை 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை. என்னுடைய நண்பருடைய உறவினருக்கு நடந்த கதை. அவர் பகிர்ந்ததை நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேர் ரமேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் அவங்க குறிப்பிடலை, இந்த சம்பவம் நடந்த இடத்தையும் அவங்க குறிப்பிடலை. ஒரு வீட்டில் 3 ஆண் குழந்தைகள், நல்லா படிக்கக்கூடிய நிலையிலே 3 ஆண் குழந்தைகள். மூத்தவங்க நல்லா படிப்பாங்க, 2வதுவங்க நல்லா படிப்பாங்க, 3வது மகன் அவரும் படிப்பார். ஆனால் அவர் சிறப்பு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே அவருக்கு புரியுது, எல்லாமே பேசும் பொழுது அவருக்கு புரியுது, படிக்கிறாரு. ஆனால் அவர் யாராவது ஒருத்தர் சரியான வழிகாட்டியாக இருந்தால் அவரை வழி நடத்தணும். அப்படின்னா அவருக்கு சரியான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அப்படி அவருடைய மனநிலை, அவருடைய எண்ணங்கள் இருப்பதையும் பார்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த குழந்தைய அவங்க அம்மா ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்காங்க. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இருந்தாலுமே அந்த குழந்தைய சிறப்பாக வளர்த்துருக்காங்க. சமுதாயத்திற்கு தேவையான விடயங்களை நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் அடிக்கடி சண்டையிடுவது. அவங்க திருமணம் முடித்து 2-3 வருடங்கள் கழித்த நிலையிலே அடுத்தடுத்த குழந்தைகள் பிறக்கும் அந்த காலகட்டத்திலே அவர்கள் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுமா. அப்போது இது ஒவ்வொரு தாக்கத்தையும் அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இப்போ புரியுது, இப்போ கவலைப்படுறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த மகன் தனியாக எங்கேயுமே பொதுவாக அவருக்கு போக முடியாது, எதையுமே தனியாக செய்ய முடியாது. அவருக்கு ஒரு பதட்டம், பயம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் படிக்கக்கூடிய ஒருத்தர், பேசும்பொழுது நல்லா பேசுவார். இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தடவை அவங்க அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது போகும் வாகனத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட நபர் தவறி விழுந்ததுனால, பலத்த காயங்களுக்கு உட்பட்டதுனால சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துட்டார். எல்லாருக்கும் அது ஒரு வேதனையான விடயம். ஏன்னா
இந்த குறிப்பிட்ட அந்த குழந்தை வந்து நல்லா படிப்பார். அதை விட சிறப்பான ஒரு விடயம் இருக்குது, நல்லா படம் வரையக்கூடியவர். அப்போ அவர் வரைந்த அந்த படங்களை வீட்டில் வச்சு அடிக்கடி அவங்க அம்மா பார்த்து அழுகிறதும், அவங்க அப்பா வந்து கவலைப்படுறதும், அந்த குறிப்பிட்ட அண்ணன் தம்பி வந்து அதை பற்றி யோசிக்கிறதும், தன்னுடைய தம்பியோடு இருந்த காலங்களை பற்றி பேசுவதும் ஒரு வேதனையான விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி நம்ம குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டிருக்கக்கூடாது. நிறைய தேவையற்ற விடயங்களை பற்றி பேசி 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 குடும்பத்தில் இருக்க வேண்டிய சந்தோஷமான காலத்தை நாங்கள் இழந்து விட்டோமோ அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே பொதுவாக சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது. ஆனால் கிடைக்குமானால் அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் கிடைத்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக செதுக்கிக் கொள்வது, மகிழ்ச்சியாக செதுக்கிக் கொள்வது, விட்டு கொடுத்து வாழ்றது, ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்றது, ஒருவருக்கு ஒருவர் உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வது, இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வராது. நிறைய பேர் வந்து என்னென்னா பேசுறது கிடையாது, அதே நேரத்தில் வந்து நாங்கள் பெரியவங்களா நீங்கள் பெரியவங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், இப்படி பல பிரச்சனைகள் எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை அது பாதிக்குமே. ஆனால் நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ளாமல் சிரித்து அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகளும் வளருவாங்க. பெற்றோர்களுடைய அன்பையையும் அந்த வழிகாட்டலையும் பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப அழகாக செதுக்கணும் அப்படின்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்காங்க. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் 3 கதை, இப்படி நிறைய கதைகள் இருக்குங்க. வாழ்க்கைன்னா அது ஒரு பெரிய புத்தகம். நிறைய கதைகளை எழுதக்கூடிய கதையாசிரியர்கள் இருந்தாலுமே வாழ்க்கையே ஒரு பெரிய புத்தகம். அது அந்த கதையை யாராலையுமே எழுத முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் கதைகளையும் எங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் சந்திக்கும் ஒரு விடைபெற்றுக் கொள்ளும். நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.